அருண் வடிவரசன். ஓகே. யூபிஎஸ்சியில் எத்திக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். அறமலை ஃபேக்கல்ட்டியாக இருந்தேன். முன்னாடி குரூப் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேன். ஜூனியர் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் டூ போஸ்ட்டில் இருந்தேன். அண்ட் தென் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக குவிட் த ஜாப் அண்ட் ப்ரிப்பேரிங் ஃபுல் டைம் யூபிஎஸ்சி. இந்த வாட்டி மெயின்ஸும் கொடுத்துருக்கேன். ஓகே. டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே ஒரு வாட்டி மெயின்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் மை பேசிக் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேட்குதா? ஆடிபிளாக இருக்கா? எஸ், நோ, குட். சி எத்திக்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண தான் டெவலப் ஆகும். சரியா? ஸோ இதை வந்து ஒரு டெமோ மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ராதர் வில் ஹாவ் அ டிஸ்கஷன். இந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாம். சரியா? ஸோ கம்மிங் பேக் டு எத்திக்ஸ் அப்படின்னு வரும்போது, ஸோ ஆல்ரெடி நான் மெயின்ஸ் கொடுத்துருக்கேன். யூபிஎஸ்சியில் 2 வாட்டி எத்திக்ஸ் கொடுத்துருக்கேன். 4 வாட்டி மெயின்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் 2 வாட்டி எத்திக்ஸில் வந்து above 100 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை குவாலிஃபிகேஷன். அண்ட் என்னோட ஆப்ஷனல் அப்படிங்கிறது வந்து சைக்காலஜி. ஸோ சைக்காலஜி ஆப்ஷனலாக இருக்கிறதுனால எத்திக்ஸில் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது. அண்ட் உங்கள் சிலபஸ் அப்படிங்கிறது எத்திக்ஸுமே கொஞ்சம் சைக்காலஜியோட ஓரியன்ட் இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் தான். ரைட். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வைக்கவே கிடையாது. இப்போ ரீசெண்டாக எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவமான ஒரு சப்ஜெக்டாக கொடுத்து அதுக்கு ஒரு தனி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எத்திக்ஸ் அப்படின்னா வாட் இஸ் இட்? அறவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அண்ட் வேல்யூஸ் அப்படின்னு வரும்போது விழுமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ உங்களை பொறுத்தவரை எத்திக்ஸ்னா என்ன? யூ கேன் அன்மியூட். எத்திக்ஸ்னா என்ன? எதுக்கு இப்படி சிலபஸ் இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில்? எனி கெஸ்? எத்திக்ஸ்னா வேல்யூஸ் அண்ட் மாரல்ஸ். குட் 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 நிவேதா. வேற எத்திக்ஸ்னா தான் என்ன? எத்திக்ஸ்க்கும் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதை சொல்ல சார், அதை சொல்ல தான் சார் நீங்கள் இருக்கீங்க. எங்கள்கிட்ட கேட்டால் எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா? பட் டிஸ்கஷன் அப்படிங்கிறதுல தான் உண்மையான நாலேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்கும். இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச பதில் சொல்லுங்கள். சரி தப்பு அப்படிங்கிறது செகண்டரி. இந்த கேள்விக்கு பின்னாடியும் ஒரு லாஜிக் இருக்குது. எத்திக்ஸ்னா என்ன? ஓகே. ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு டிஎன்பிசி குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆக போகிறவங்க ஷையாக இருக்கலாமா? மற்ற சப்ஜெக்டில் நீங்கள் ரிப்ளை பண்ணலனா கூட சமாளித்து எடுத்துகிட்டு போயிடலாம். எத்திக்ஸ் நீங்கள் பேசலைன்னா தனியாக பேசுகிற மாதிரியே இருக்கும். என் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கங்க. ரைட். சரி. இப்போ நான் இன்கேஸ் இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் எத்திக்ஸ்னா என்ன அப்படின்றதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாட்டினாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்கும். நல்லது பண்ணுறது தான் சார் எத்திக்கு. குட் ஈவினிங். குட் ஈவினிங். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் எத்திக்ஸில். ரைட்டா? புத்தர் இதுதான் எத்திக்ஸ் அப்படின்னு அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. அரிஸ்டாட்டல் இதுதான் எத்திக்ஸ் அப்படின்னு அவர் ஒன்று சொல்லிட்டு போயிருக்காரு. ரைட்டா? திருவள்ளுவர் இதுதான் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போயிருக்காங்க. ரைட்டா? தென் நாலடியார். ஓகே. இப்படி எத்திக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ் ஆர் நோ? அது மேலை நாடுகளுக்கு ஒன்றா இருக்குது, இந்தியாவில் ஒன்றா இருக்குது, தமிழ்நாட்டில் ஒன்றா இருக்குது. ரைட்டா? ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் இது யாரோடது சரி யாரோடது தப்பு யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கரெக்டா? எது சரி எது தப்பு அப்படிங்கிறது சொல்ல முடியாது. சரி, உங்களுக்கு இன்னொரு ப்ராக்டிக்கலான ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா உங்கள் சப்ஜெக்டோட புரிதல் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் அடுத்து அந்த சப்ஜெக்டை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். சரியா? அதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த இந்த ஆஸ்பெக்ட் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கணும். ரைட்டா? பட்டாசு வெடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பேத்துக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேத்துக்கு பிடிக்காது. ரைட்டா? கொஞ்சம் பேர் பட்டாசு வெடிக்கிறது தப்பும்பாங்க, கொஞ்சம் பேர் பட்டாசு வெடிக்கிறது சரிம்பாங்க. அவங்க அவங்க பார்வையில் அவங்க சொல்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வைப்பாங்க. ஒரு ரேதர் அவங்க என்ன ஒரு 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 பிலீஃப் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. கரெக்டா? இந்த மாதிரி எது சரி எது தப்பு அப்படிங்கிறது வெவ்வேறு கோணங்களில் பார்க்குறப்போ வெவ்வேறு விதமாக தெரியும்.
ரைட்டா? இப்போ நீங்க பட்டாசு வெடிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டா, சுற்றுச்சூழல் மாசுபாடு, விலங்குகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யூ வில் ஃபீல் தட் அது தப்புங்கிற மாரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். இதுவே அந்த பட்டாசு தொழிற்சாலை அப்படிங்கிற மாரி எடுத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆ ரொம்ப பொருளாதாரத்தில பின்தங்கியவங்கள் அப்படிங்கிற மாரி எடுத்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறும். சரியா? இப்ப இதுல எது சரி, எது தப்பு அப்படிங்கிறத யார் சொல்ல முடியும்? நீங்க ஒரு அதிகாரி ஆயிட்டா எப்படி முடிவு எடுப்பீங்க? இந்த விஷயத்த தெளிவுபடுத்த தான் உங்களுக்கு எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் இருக்கு. ரைட்டா? ஒரு விஷயத்துல எஸ்பெஷலி நீங்க ஒரு பியூரோக்ராட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முடிவெடுத்தல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஆம், உங்களுக்கு இன்னும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? இட் இஸ் நாட் அபவுட் பாலிடிக்ஸ். ஓகே. தேங்க் யூ வனிதா. அட்லீஸ்ட் யூ ட்ரை டு ஆன்சர் இட். குட், குட், குட். இப்போ லெட் அஸ் டேக் பாலிடிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ கரூர் ஸ்டாம்பீட் நடந்துச்சு. ரைட்டா? ஃபர்கெட் அபவுட் பாலிடிக்ஸ். அந்த கட்சியா, இந்த கட்சியா எல்லாம் வேணாம். எங்க தப்பு நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல. சும்மா சொல்லுங்க. இதுக்காச்சும் பதில் சொல்லுங்க. ஒரு அதிகாரி ஆக போறீங்க. நாளைக்கு இந்த போஸ்ட்ல தான் நீங்களும் இருக்க போறீங்க. இதுக்கு பதில் சொல்லாமே. உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன தப்பு? பி ஃபிராங்க். நாட் அன் இஷ்யூ. ஓகே. ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? ஓகே. டிவிகே அப்படின்றத ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. போலீஸ் மேல தப்பு இருக்கு. ஆனா உண்மையான தப்பு எங்க தெரியுமா இருக்கு? டெக்னிக்கலா பார்க்கணும்னா, ஓகே. எல்லாருமே. இப்போ வுமன், சில்ட்ரன் கரெக்ட். வெரி குட், வெரி குட். போலீஸ் கொஞ்சம் பேர் சொல்றீங்க. கட்சிய சொல்றீங்க. அங்க இருக்கக்கூடிய லீடர சொல்றீங்க. அங்க இருக்கக்கூடிய போலீஸ சொல்றீங்க. பாதுகாப்பு குடுக்க வேண்டிய கவர்ன்மெண்ட் அப்படின்னு சொல்றீங்க. இங்க எல்லாருமே சொல்றாங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு தப்பு தான் மெயினா பண்ணாங்க. என்னன்னு சொல்ல முடியுமா? டெசிஷன் மேக்கிங். இந்த கிரவுட் அதிகமாச்சு. இத ஸ்டாப் பண்ணி ஆகணும். இது எங்கேயோ போகுது அப்படின்றதுல ஓவரால் டெசிஷன் மேக்கிங் எடுத்திருந்தா, இன்னைக்கு அத்தனை உயிர்கள் போயிருக்காது. இட் குட் பி டிவிகே, இட் குட் பி போலீஸ், இட் குட் பி அந்த மக்கள். ஓகேவா? இட் குட் பி அந்த மக்கள் இல்ல இங்க கிரவுட் ஜாஸ்தி ஆகுது. நம்ம உயிருக்கு சேஃப்டி விலகிரலாம் அப்படின்னு போயிருந்தா பிரச்சனை இல்ல. விஜய் உள்ள வராரு. பிரச்சனை இருக்கு. இங்க கொஞ்சம் கிரவுடு சரியா இல்ல. என்னப்பா அத உட்காந்து மேனேஜ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி தான் அங்க பிரச்சனை இல்ல. போலீஸ் இவ்ளோ பேர் கிரவுட் வராங்க. இந்த இடத்துல இவ்ளோ தான் கொள்ளும். இதுக்கு மேல அதிகமா இருக்கு. சோ வி ஹேவ் டு டேக் அ டெசிஷன் சார். உங்க பாலிடிக்ஸ் வச்சுக்கங்க. மக்கள் உயிர் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அதிகாரிகள் அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, அங்க அந்த பிரச்சனையும் சால்வ் ஆயிருந்திருக்கும். ரைட்டா? கவர்ன்மெண்ட் பெர்மிஷன் குடுக்கறதுல இருந்து எல்லாத்துலயுமே வந்து கவர்ன்மெண்ட் ஒரு டெசிஷன் மேக்கிங் கிளியரா இருந்தாங்கன்னா, அதுவும் கிளியர் ஆயிருந்திருக்கும். ரைட்டா? இப்படி நீங்க எல்லா இடத்துலயுமே பார்த்தா, எங்க உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா டெசிஷன் மேக்கிங். நம்மளோட அன்றாட வாழ்விலயும் நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது டெசிஷன் மேக்கிங். ஸோ இப்போ இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நீங்கள் ஐஏஎஸ் ஆனாலும் சரி, ஐபிஎஸ் ஆனாலும் சரி, குரூப் ஒன்ல இருந்தாலும் சரி, குரூப் டூவாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டில் சாதாரண போஸ்ட்லேருந்து பெரிய போஸ்ட் வர உங்களுக்கு வந்து அந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தோன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? எனக்கு எனக்கு தோன்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது சரியாகுமா? நான் நல்லவனா இருக்கிறப்ப சரியாகும். பட் எப்பயுமே என் இஷ்டத்துக்கு கூட்டா நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். நான் சரி கட்டணும். சரியா? சரி கட்டுறதுக்கு தான் யூ ஹேவ் ரூல்ஸ். ஓகே. ரூல்ஸ் ஃபார் பியூரோக்ராட்ஸ். ஓகே. தமிழ்லயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் எழுதும்போது. அதிகாரிகள். அதிகாரிகளுக்கு கோட் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. பட் எல்லாத்தையும் சட்டம் போட்டு இது பண்ண முடியுமா? ரைட். இப்போ நீங்க ஒரு ஐ ஐ ஒரு ஐபிஎஸ் ஒரு அ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டரா இருக்கீங்க. இல்ல வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க. உங்கள்ட்ட ஒரு மக்கள் வராங்க. உட்கார்ந்து ரூல் புக்க படிச்சுட்டு நீங்க ஒரு 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 ரொம்ப ஒரு கஷ்டத்துல ஒரு 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 பெண்மணி வராங்க. வயசானவங்க, வயசான பாட்டின்னு எடுத்துக்கங்க. ஓகே. வயசான பாட்டிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. சட்டப்படி உங்களால முடியாது. நம்ம எத்தன படம் பார்த்துருக்கோம். இதுல ஹீரோ நல்லவரா இருப்பாரு. ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா சிவாஜி எடுத்துக்கங்க. ரூல்ஸே ஒரு பிரச்சனையா இருக்கும். கரெக்ட்டா? அப்ப எப்போ ரூல்ஸ் நீங்க ஆக்சுவலா பியூரோக்ராட் அப்படின்னா ரூல்ஸ் தான் கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் இந்த ரூல்ஸ் அப்படிங்கிறது வெறுமனே ரூல்ஸா இருக்கும்போது, அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களுக்கு இப்ப தெரியுமான்னு தெரியல. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி ஒரு பேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர். ஆக்சுவலா உங்களுக்கு பப்ளிக் சர்வீஸ்னா எல்லாமே தான். ரைட்டா? பேங்க்ல இருக்கக்கூடிய மேனேஜர் ஒரு வயசான பாட்டிட்ட வந்து வந்து கையெழுத்து போட்டுட்டு போங்க. இதான் ரூல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா பெட்ல தான் இருக்கும். அந்த அம்மாவால பெட்ட விட்டு முடியாது. சஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க.
அந்த அம்மாவால பெட்டை விட்டு எந்திரிக்க முடியாது. அது பயங்கர சென்சேஷன் ஆச்சு. என்னப்பா இப்படி ஒரு இதெல்லாம. அப்ப அந்த பியூரோ அந்த ஆபீசர் மேல தப்பான்னு கேட்டா ரூல்ஸ் படி அவர் பண்ணது கரெக்ட். மனிதாபிமான அடிப்படையிலையும் ஓகேவா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு எம்பத்தி எம்பத்தி அப்படின்னு சொல்லும்போது ஒரு கருணை அடிப்படையிலும் ஓகேவா, பச்சாதாப அடிப்படையிலையும் இது சரியா அப்படின்னு கேட்டால் ரொம்ப பெரிய தப்பு. அப்போ இந்த இடத்துல தான் ரூல்ஸ் அப்படிங்கிறத பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன முக்கியமாகுது, ரோல் அப்படிங்கிறது முக்கியம். என் வேலை என்ன, நான் ஒரு கலெக்டராக இருந்தாலும் நான் ஒரு போலீஸ் அதிகாரி டிஎஸ்பியாக இருந்தாலும் என்ன வேலை என்ன, சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ணுறது. அதற்கு எனக்கு என்ன தேவை, வேல்யூஸ், எத்திக்ஸ். ஓகே, வேல்யூஸ் அப்படின்னு வரும்போது விழுமங்கள், எத்திக்ஸ் அப்படின்னு வரும்போது அதை வந்து உங்களுக்கு அறம் அறவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரூல்ஸ் அண்ட் லா, சட்டம். ஓகேவா, இது எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போம் கரெக்டா. இப்போ இதை வந்து சட்டமா ஏற்றல, இதை ரெண்டு எப்படி கொண்டு வர முடியும், பை எக்ஸ்போஷர். எக்ஸ்போஷர் அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சரி தப்புன்னு தெரியற வரை அதை நம்பிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ climate சேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகேவா, இப்போ இந்த climate சேஞ்ச் அப்படின்னு வரும்போது லெட் அஸ் சே climate சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் படிக்கல, என்வாயன்மெண்ட் இதெல்லாம் படிக்கல, ஒரு 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 ஒன்றும் இல்லை, ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, யானை வந்து உங்கள் வீட்டை வந்து இது பண்ணிடுது, ஒரு புலி வந்து உங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்குன்னா நீங்கள் யானை புலி அப்படிங்கிறத கொன்னா போதும்னு நினைப்பீங்க கரெக்டா. அதெல்லாம் எதுக்கு சார், மனுஷங்க இருக்கிற இடத்துல அது எதுக்கு சார் இருக்கு அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் காடுகளில் தான் நம்ம இருக்கோம், இந்த விலங்கினங்கள் முக்கியம், அவங்க இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும், இந்த பெர்ஸ்பெக்டிவ் வரும்போது உங்களோட முடிவு அப்படிங்கிறது மாறுது கரெக்டா. முன்னாடி ஒரு ஒரு யானையாக இருக்கட்டும் ஒரு புலியாக இருக்கட்டும் உடனே பிடிச்சி அதை கொண்டுருவாங்க, ஆர் ரேதர் அதை வந்து ஜூக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ அப்படி பண்ண முடியுமா, பிடிச்சி வேற இடத்துல தான் விடுறாங்க. ஏன்னா அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்போது ஒரு புரிதல் வரும்போது அதற்கு நீங்கள் வந்து உங்களை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அது சம்மந்தப்பட்ட டெசிஷன் அப்படிங்கிறது மாறிடுது, புரியுதா. அப்போது இதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு சிலபஸில் அதை இன்க்ளூட் பண்ணுறாங்க. புரிஞ்சதா. ஸோ வாட் இஸ் எத்திக்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். சிம்பிள் லேமன் டேர்மில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். வாட் இஸ் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத, வாட் இஸ் சிலபஸ், என்ன பர்பஸுக்காக அதை உள்ளே சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். கிளியரா. ஸோ இப்போ இந்த பர்பஸுக்காக ஒன்று உள்ளே சேர்க்குறாங்க அப்படின்றப்போ இதை வெறுமனே மனப்பாடம் பண்ணிட்டு போய் உங்களால் சமாளிக்க முடியாது. எத்திக்ஸ் அப்படிங்கிறது எப்பயுமே இப்போன்னு இல்லை, காலாகாலமாக. ஓகே, இது இன்னைக்கு நேற்று இல்லை, புத்தர் காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்து திருக்குறள் அதுக்கு முன்னாடி எப்போ மனுஷனுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் லா அப்படிங்கிறது வருதோ அப்போ இருந்தே இந்த விஷயங்கள் ஒரு பரிசீலனைக்குரிய விஷயமா தான் இருந்திருக்கு ரைட்டா. இப்போ உங்களுக்கு நல்லா சொல்லணும்னா ஆம், இந்த சமுத்திரக்கனி படத்தில் ஒரு 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 சீன் வரும், ஒரு சின்ன பையன் இருப்பான், இவங்க அப்பா வந்து டேய் யார்ட்டையும் பேசாத, இந்த உலகம் ரொம்ப மோசம், சூதானமாக இருந்துக்கோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான். இன்னொருத்தன் மனுஷங்களை நம்புனாதான் வாழ்க்கை. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க, நம்ம உங்களுக்கு புரியணுன்றதுக்காக மூவி எக்ஸாம்பிள் கொடுக்குறது, எக்ஸாம்பிள் எழுதக்கூடாது. நம்ம அந்த இந்த படம் எடுத்தால 96 மூவி எடுத்தார் இல்லையா, இது பொம்மை ஏமாந்த பொம்மை என்ன ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு ரைட். அவரோட எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க அந்த படத்தில் கரெக்டா. 96 அந்த இந்த படம் வந்துச்சுல இப்போ ரீசெண்டா, மெய்யழகன், ரைட். இப்போ எது சரி, அந்தந்த இடத்துக்கு அந்தந்த விஷயம் சரியா இருக்கும். ஸோ இப்போ எந்த இடத்துக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல், அதற்கான பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறதோட என்ன சொல்றது, ஒரு மைய கரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். புரியுதா. சரி, நான் டெக்னிக்கலாக சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகல, ஜஸ்ட் கிவிங் யூ வெரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எத்திக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, எத்திக்ஸ்னா என்ன, ஏன் அது சிலபஸ்க்குள்ளே இருக்கு. ஓகே, குட். சரி, இப்போ இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நவ் வில் ட்ரை டு டீகோட் த சிலபஸ் ரைட்டா. சரி, இப்போ இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறத வெறுமனே எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. இதில் 3 விஷயம் இன்வால்வ் ஆயிருக்கு. சார் 4 சரியா, 4. ஓகே, நான் சிலபஸை புரிஞ்சுக்கிட்டது இது நீங்கள் எங்கள் ஸ்டாண்டர்ட் புக் இதெல்லாம் இல்லை, நான் இந்த சிலபஸை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பார்த்து ஜென்ரலாக எத்திக்ஸ் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பரிமாணத்தில் பார்த்தது தான் இந்த பர்டிகுலர் விஷயம். ஃபர்ஸ்ட் இஸ் ஃபிலாசபி. ஓகே, ஃபிலாசபி அப்படின்னா தத்துவங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் தத்துவங்களை சார்ந்து இருக்கும் ரைட்டா. புத்தர் இப்படி சொன்னார், அரிஸ்டாட்டில் இதுதான் சரின்னு சொன்னார். ஓகே, இம்மானுவல் காண்ட்னு ஒருத்தர் வராரு, அவர் இதுதான் சரின்னு சொல்றாரு ரைட்டா. இதெல்லாம் ஒவ்வொன்றா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் போக போக சிலபஸை டீகோட் பண்ணும்போது. ஓகேவா, ஒன்று வந்து ஃபிலாசபி, இன்னொன்று சைக்காலஜி. சைக்காலஜி அப்படின்னா உளவியல்.
உளவியல் அப்படின்னா என்ன? நம்ம இப்ப இந்த கிராக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்தோமா, பட்டாசு வெடிக்கிறது அப்படிங்கிறது. இந்த பட்டாசு வெடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுக்குள்ள வருவோம். சப்போஸ் நீங்க உங்க சின்ன வயசுல வந்து பட்டாசு வெடிச்சிருக்கீங்க. நீங்க பட்டாசு வெடிக்கிற ராக்கெட் விடுறது, பட்டாசு வெடிக்கிறது, கையில பட்டாசு தூக்கி போடுறது, அப்படியே அந்த தீபாவளியே உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு ஜகஜோதியா ஒரு தீபாவளி கொண்டாடினீங்கன்னா, பட்டாசு வெடிக்கணுன்றது வேணான்னு சொன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? அப்போ உளவியல் ரீதியா அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. கரெக்டா? உங்களுடைய மனசு அப்படிங்கிறது அதுல ஒரு வேல்யூ சிஸ்டத்தை இன்டகிரேட் பண்ணி வச்சது. ஓகே. இல்ல. பட்டாசு இந்த பக்கம் வச்சா 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துல நின்று தான் எங்க வெடிச்சிருச்சா அப்படின்னு கேட்பீங்க. அந்த கேரக்டரா இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். இப்போ பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஓகேன்றீங்கல்ல. ஆர் ஒரு பெட்டு வளர்த்துறீங்க. ஓகே, ரொம்ப பாசமா இருக்கீங்க அந்த நாய்க்குட்டி மேல. பட்டாசு வெடிக்கிறப்போ அந்த நாய்க்குட்டி படுற பாட்டை பாக்குறீங்க. ரைட்டா? இப்போ நீங்க என்ன சொல்வீங்க? வேணாம்ப்பா, பட்டாசுலாம் வெடிக்க வேணாம்ப்பா அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு வருவீங்க. தீபாவளிங்கிறனால இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். சரியா? உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. சார் எது சார் சரி அப்படிங்கிறது எத்திக்ஸ்ல பதிலே இல்ல. ரைட்டா? ஸோ உளவியல் ரீதியா இந்த விஷயம் இருக்கும். இத தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஆட்டிட்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஆட்டிட்யூட் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் புடிக்குமா, புடிக்காதா அப்படிங்கிறது. ஓகே, அவ்வளோதான். எனக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயம் புடிக்கும். ஓகே, நீங்க நினைக்கிற ஆட்டிட்யூட்னா அந்த ஷோ காட்டுற அது கிடையாது. எத்திக்ஸ்ல ஆட்டிட்யூட் அப்படின்னா ஒரு விஷயம் பிடிக்குமா பிடிக்காதா. சைக்காலஜியோட கோர் அப்படிங்கிறத நீங்க ஆட்டிட்யூட வச்சு சேர்த்துடலாம். ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அருண் சார் அப்படின்னு இருக்காரு. அவரை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னா யூ ஹேவ் நெகட்டிவ் ஆட்டிட்யூட். நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காது. என்ன டிசிஷன் எடுத்தாலும் எனக்கு எனக்கு எதிரானதோ இல்லை நான் சொல்றதுக்கு பிடிக்காமையதோ நீங்க டிசிஷன் எடுப்பீங்க. இதுவே வேற ஒரு பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க என்ன சொல்லணும் உங்களுக்கு ஓகே ஆயிடும். ரைட்டா? ஆட்டிட்யூட் அப்படிங்கிறது முக்கியம். ரைட்டா? இப்போ பட்டாசு வேணுங்கிறது அவங்களோட ஆட்டிட்யூட், பட்டாசு வேணாங்கிறது அவங்களோட ஆட்டிட்யூட். அப்போ பட்டாசு வேணான்னு இருக்கிறவங்கள எப்படி பட்டாசு வேணும்னு சொல்ல வைக்க முடியும்? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி வந்து எத்திக்ஸ்ல இது ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, நாளைக்கு நீங்க ஒரு அதிகாரி ஆயிட்டீங்க. ஒரு கிராமமே உங்க மேல கோவமா இருக்காங்க. ரைட்டா? ஒரு யானையோ, புலியோ அஃபெக்ட் பண்ணிருச்சு. இப்போ அவங்களுடைய ஆட்டிட்யூட மாத்தணும். ஒரு பிடிக்காத விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச மாரி மாத்தணும். ஓகேவா? திங்க் ஆஃப் ஸ்வச் பாரத். நம்ம ஆளுங்க ஒத்துக்குவாங்களா ஸ்வச் பாரத்துக்கு எடுத்த எடுப்புல? அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். பெர்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்ப்பஸுக்காக தான் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆட்டிட்யூட். புரியுதா? ஆட்டிட்யூட்னா என்னன்னு புரிஞ்சுதா? கிளியர்? கிளாஸ் போர் அடிக்குதா? எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஓகேவா? கனெக்ட் பண்ண முடியுதா உங்களுக்கு? வெரி குட். தேங்க் யூ. அப்பப்போ இந்த மாதிரி மெசேஜ் போட்டிங்கன்னா தான் நான் இந்த ஊரில் தான் இருக்கேன்றது எனக்கே தெரியும். ரைட்? ஸ்பீட் எல்லாம் ஓகே தானே? சரி. இப்போ ஒன்று வந்து ஆட்டிட்யூட். இன்னொன்று வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ரைட்டா? இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னா, உங்க கிட்டக்க ஒருத்தன் பஸ்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஓகே. இந்த ஆளு கண்டக்டர் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கிறவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்போ நீங்க அவனை வந்து விலக சொல்லணும். நீங்க இறங்க போறீங்க. அவனை நவுத்தணும். நவுத்தி இது பண்ண சொல்லணும். எப்படி கேட்பீங்க? "என்ன இறங்கு" அப்படின்னுவீங்களா? சலுப்புன்னு விடுவான். பிரச்சனை பெருசாயிடும். கரெக்ட்டா? ஓகே. ஏன்னா, உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். அவன் கோவமா இருக்கான். அவன்ட்ட இப்ப நம்ம பேசினோம்னா ஏதாவது பஞ்சாயத்து ஆகும். இத அப்படியே நம்ம சாஃப்ட்டா தான் ஹேண்டில் பண்ணணும். சிம்பிள் எக்ஸாம்பிள். சரியா? இப்போ உங்களுக்கு 2 விஷயம் இதுல தெரியும். அவன் கோவமா இருக்கான்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டா? 2வது, நீங்க பயங்கர கோவமா இருக்கீங்க. சரியா? ரொம்ப கோவமா இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட் அப்படியே ஈன்ட்டு வராங்க உங்க முன்னாடி. அவ்வளோதான். முடிஞ்சான் அந்த ஃப்ரெண்டு. அப்படிங்கிற மாரி ஆயிடுமா? அப்ப நீங்க கோவமா இருக்கீங்க. உங்க கோவத்த அவன்ட்ட காமிச்சிருவீங்க. "டேய் தயவு செஞ்சு போயிடு. நான் பயங்கர கடுப்புல இருக்கேன். எதையாச்சும் பேசுனா அப்புறம் என்ன கேட்காத." சொல்லுவோமா? அப்போ ஒரு விதத்துல உங்களுக்கு இன்னொருத்தனுடைய எமோஷன்ஸ் ஓகேவா? ஆ அவனோட ஃபீலிங்ஸ் அண்ட் ஆல் த அஸ்பெக்ட் அது அது புரியுது. இன்னொரு பக்கம் உங்களோட எமோஷன்ஸ் புரியுது. இந்த மாரி பொதுமக்களுடைய எமோஷன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சு தான் நீங்க டெசிஷன் மேக்கிங் பண்ணணும். ஒரு கோவமா இருக்கக்கூடிய ஒரு ஆ இப்போ இப்போ நம்ம முன்னாடி சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. அங்க போய் நீங்க பேசுறீங்கன்னா, அங்க போய் திமிரா பேசுவீங்களா? "புரியுதும்மா, குழந்தை இழந்திருக்கீங்க. கஷ்டமா தான் இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். புரிஞ்சுக்கங்கம்மா. உங்க கஷ்டம் எனக்கு புரியுது." அப்படி இப்படி நம்ம பேசணும். இதுக்கு பேர் தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது வேணும் இல்லையா? ஸோ இது 2மே உங்களுக்கு சைக்காலஜி. எமோஷன் அப்படிங்கிறது சைக்காலஜி. இத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? இது 2ம் சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கவர்னன்ஸ் அப்படின்னு வரும். கவர்னன்ஸ் அப்படின்னா நிர்வாகம்.
ரைட்டா? இது 2ம் சாரி. கேக்குதுங்களா? அ சின்ன ஒரு நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே. அது லேப்டாப் டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே. சாரி, சாரி, சாரி. மை அப்பாலஜீஸ். கேக்குதுங்களா? அம் ஐ ஆடிபிள்? ஓகே. சாரி. ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். Kindly bear with the inconvenience for 2 minutes. Let me sort out an issue. ஓகே. சாரி கைஸ். இது நான் தான். ஒரு சின்ன ஒரு இடர்பாடு. லைக் அடிக்கடி லேப்டாப் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. ஓகே. கேக்குதுங்களா? சாரி, சாரி, சாரி. எஸ். ஆடிபிள்? அது சரியாகட்டும். மீன்வைல் நான் இந்த டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்த ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எத்திக்ஸ் அப்படிங்கிறதுல பிலாசபிக்கலா ஒன்று பார்த்துட்டோம், சைக்காலஜிக்கலா பார்த்துட்டோம். அடுத்து நிர்வாக ரீதியா நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும்.
இப்ப நிர்வாகம் அப்படின்னு வரும்போது, நிர்வாகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு நீங்க வந்து தனிநபர் கிடையாது. நீங்க அரசாங்கத்தை ரெப்ரசென்ட் பண்றீங்க. அரசாங்கத்துல இந்த நிர்வாகத்துக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும். கரெக்ட்டா? இப்ப நீங்க ஒரு போலீஸா போறீங்கன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும். அங்க இருக்கிற சட்ட சிட்டங்கள் தெரிஞ்சுக்கணும். மக்களோட உரிமைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஆ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை? நீங்க ஒரு அதிகாரி ஆகணும்னா, உங்களுக்கு என்ன மாரி விழுமங்கள் தேவை? ரைட்டா? நீங்க வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு கிட்டக்க வந்து அதிகாரம் அப்படிங்கிறது கையில கிடைக்கும்போது, அந்த அதிகாரத்த நீங்க துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அந்த அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கரப்ஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்கக்கூடாது. சோ இந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கு இல்லையா? ரைட்? சோ அத எல்லாத்தையுமே நீங்க வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு அதிகாரி ஆகுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது என்ன? இந்த அதிகாரத்தினால கிடைக்கக்கூடிய பவர்ஸ் என்ன? இந்த பவர்ஸ எப்படி சரியா செயல்படுத்தணும்? இந்த பவர்ஸ சரியா செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான விழுமங்கள் ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இது 3ம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம், இது 3 மட்டும் பத்துமான்னு கேட்டா, இல்ல. ஏன்னா, இன்னொரு விஷயம் உங்களுக்கு தேவை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க தான் உங்களுக்கு வந்து ஆ கிரேட் பிலாசபர்ஸ் இவங்களோட ரோல் வருது. ரைட்டா? திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க? நாலடியார்ல என்ன சொல்லியிருக்காங்க? ரைட். அப்போ லைஃப் ஆஃப் கிரேட் மென் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அவங்க வந்து ஒரு 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 பெரிய புரிதல். அவங்கள்ட்ட இருந்து நீங்க சில விஷயங்கள கத்துக்கணும். சரியா? சோ அப்ப அதுக்காக வேண்டி தான் உங்களுக்கு இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற சிலபஸ் அப்படிங்கிறது வந்து வடிவமைக்கப்பட்டது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? சோ சிலபஸ் அண்ட் எத்திக்ஸோட அப்ரோச் புரிஞ்சதா? ரைட். அடுத்து. சார் இப்போ இதெல்லாம் ஓகே. நாங்க வந்தது மார்க் வாங்குறதுக்கு. இதுல எப்படி நாங்க வந்து மார்க் வாங்கணும்? அப்படின்னா, இந்த மொத்த எத்திக்ஸ் அப்படிங்கிறதே ஒரு உரையாடல் மாதிரி தான். ரைட்? கேள்விகள் எவ்வாறு கேட்பாங்க? சரிப்பா. Recording in progress. உங்கள்ட்ட கேட்பாங்க. ஓகே. நேர்மைனா என்ன? நேர்மைய பத்தி திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க? ஓகேவா? இந்த குறள் ஆர் இந்த ஒரு கோட் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன சொல்லி தருது? ரைட்டா? இத பத்தின உங்களோட புரிதல் என்ன? உங்களோட அடிப்படை புரிதல் என்ன? இந்த ஆஸ்பெக்ட் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா தான், நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு முழு மனிதனாக மாறுவீங்க. கரெக்ட்டா? ரைட். இப்ப இந்த சப்ஜெக்ட்ல எங்க மார்க் வரும்? எங்க மார்க் வராது? எத்திக்ஸ் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு உரையாடல். ரைட்டா? இது யாரும் உங்களுக்கு நீ நல்லவனா இருக்கிறவங்களுக்கு சொல்லி தர முடியுமா? சொல்லி தர முடியும் அப்படின்னா எல்லாருமே பண்ணியிருப்பாங்கல்ல. அது உங்கள்ட்ட இன்டர்னலைஸ் ஆகணும். நீங்கள் அதை சார்ந்த புரிதல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா இருக்கணும். ரைட்டா? புரிதல் தெளிவா இருக்கும்போது, அதை சார்ந்த பதில், அதாவது நீங்க கொஸ்டின் பேப்பர்ல எழுதும்போது, உங்களுடைய நீங்க குடுக்குற பரிமாணங்கள், பெர்ஸ்பெக்டிவ் தெளிவா இருக்கும். உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் கிளியரா இருந்தா, ஆட்டோமேட்டிக்கா மார்க் வந்துரும். சிம்பிள் லாஜிக் இவ்வளோதான். எப்படி மார்க் வாங்குறது? எப்படி எத்திக்ஸ் ஹேண்டில் பண்றது? அப்படின்னா இவ்வளோதான். பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ரைட்டா? நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இங்க சரி, தப்பு அப்படிங்கிறது சரியா வரையறுக்கப்படவில்லை அப்படின்னா, சிச்சுவேஷன பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரைட்டா? நான் இன்னொரு உங்களுக்கு இந்த இந்த இது முடியும்போது ஒரு 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 இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். யூ வில் ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஒரு ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். ரைட்டா? ஒரு 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 பெரிய பணக்காரன். அப்படியே நடந்து போறான். இமேஜின் தி சிட்யூவேஷன். சரியா? ஒரு பணக்காரன் அப்படியே நடந்து போறான். கையில வாட்ச் எல்லாம் பயங்கரமா இருக்கு. ஃபோன் எல்லாம் பயங்கரமா இருக்கு. பர்ஸ்ல காசு இருக்கு. இதெல்லாம் ஓகே. நடந்து போறான். அங்க ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. காசு கேட்குறாங்க. இவன் அவங்கள பார்த்து ஒரு ரியாக்ஷன் குடுத்துட்டு போயிடுறான் முன்னாடி. இந்த ரியாக்ஷன் குடுத்தது உங்களுக்கு இப்போதைக்கு தெரியாது. அவன் கடந்து போயிடுறான். போய் ட்ரெயினுக்காக நின்னுட்டு இருக்கான். ரைட்டா? இங்க ஹீரோவா நீங்க தான் போறீங்க. அந்த ஆளோட பர்ஸ் பாக்கெட்ல தெரியுது. எடுத்து கீழ போடுறீங்க. ரைட்டா? எடுத்துட்டு நீங்க திருப்பி அவன்ட்ட சொல்றீங்க. "சார் உங்க பர்ஸ் கீழ விழுந்திருக்கு." அப்படின்னதும், "என்னப்பா பர்ஸ்ல எவ்வளோ காசு இருந்துச்சு தெரியுமா? இந்தாப்பா ஒரு ரூ. 10 ரூ. 20 அப்படின்றத குடுக்குறாங்க. இந்த காச கொண்டு போய் நீங்க அந்த அம்மா கிட்ட குடுக்குறீங்க. இப்ப நீங்க பண்ணது சரியா? தப்பா? ஆர் உங்க ஃப்ரெண்ட் இப்படி ஒரு விஷயத்த பண்றாரு. நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப உங்க நண்பர் பண்ணது சரியா? தப்பா? சினாரியோ புரிஞ்சுதா? ஒரு பணக்காரன் வரான். ஒரு வயசான அம்மா ரோட் சைடுல நின்னு, "ஏதாவது குடுங்க" அப்படின்னு கேட்குறாப்படி. அந்த பணக்காரர் அத சட்ட பண்ணாம போய் ட்ரெயினுக்கு நிக்கிறான். நீங்க இன்னொருத்தன் உங்க நண்பர் அந்த இடத்துக்கு போறாரு. அவனோட பாக்கெட்லேருந்து காசு எடுத்து கீழ போட்டுர்றாரு. கீழ போட்டு அந்த காச எடுத்து, பர்ஸ் எடுத்து திருப்பி அவர்ட்ட குடுக்குறாரு. அவரு "இந்தாப்பா ஒரு ரூ. 10, 20 வச்சுக்கோ சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு. ரைட்டா? இத கொண்டு வந்து அந்த அம்மா கிட்ட குடுக்குறீங்க.
இப்போ இந்த இடத்துல அவன் பண்ணது சரியா தப்பா? கேக்குதா? டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா? ஓ. Recording in progress. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சோ? ஆடிபிள்? ஓகே ஓகே. கொஞ்சம் எக்கோ ஆகுது இல்லையா? ம். இப்போ எக்கோ ஆகாது. ஸோ பதில் சொல்லுங்க. லேப்டாப் கண்டினியூஸாக ப்ராப்ளமாக இருக்குங்க. ஐம் வெரி சாரி ஃபார் இட். எதிர்பார்க்கல நானும் இதை. ஓகே சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்டு பண்ணது சரியா தப்பா? ஆடிபிள் இருக்கா? ஏதாவது பதில் சொன்னீங்கன்னா தான் அதுக்கு ஏதாச்சும் கேட்க முடியும். சினாரியோ புரிஞ்சதா? கேஸ் ஸ்டடி. எத்திக்கலி ராங். ஓகே சரி ராங். சரியா, அந்த அந்த ஆள் பண்ணது கரெக்டா? அவன் எடுத்து என்ன பண்ணான்? நல்லது தானே பண்ணான், ரைட்டா? இப்படி கவுண்டர் பண்ணா சரி, இந்த அம்மாவுக்கு இப்ப திங்க் ஆஃப் இட், அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை இருக்கு, கொஞ்சம் விட்டு அந்த குழந்தை செத்துரும், இல்ல அந்த அம்மா அந்த குளிர்ல தாங்கி குளிர்ல செத்துருவாங்க. இப்ப சொல்லுங்க. கொஞ்சம் மாறிடுச்சு டைமென்ஷன். அந்த அம்மா இப்ப விட்டா செத்துருவாங்க, உயிர் போயிடும், திரும்ப வராது. இப்போ இப்ப சரி மாதிரிதான் சார் தெரியுது, கரெக்டா? சரி, சரின்னு சொன்னா திருடுறது சரியா? திருடுறது தப்பு தானே சார்? தப்பு. இப்ப இந்த இடத்துல சரி தப்பு அப்படிங்கறத ஒவ்வொருத்தர் வெவ்வேறு விதமா ஒரு பார்வையில கொண்டு வரும். அதான் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். புரியுதா? அரிஸ்டாட்டல் அவன் பண்றான்னா அவனுடைய கேரக்டர் என்னன்னு பாரு. அவனோட அவன் 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 என்ன வேல்யூ வச்சு அதை பண்றான்றத பாரு. ஒரு பச்சாதாபம், ஒரு பரிதாபம், ஒரு மனிதத்துவம் அப்படிங்கறத வச்சு பண்ணும்போது அது சரின்றுவார். இம்மானுவேல் காண்ட் என்ன சொல்லுவாருன்னா, அவரோட டியூட்டி என்ன, கடமை என்ன, அந்த கடமையை கரெக்டா பண்ணானா அது சரி. அவன் கடமை அது இல்லைன்னா, கடமை தவறிட்டா, கடமையில அவர் வரல அப்படின்னா அது தப்பு. நீ கரெக்டான அவுட்கமா இருந்தாலும் நீ பண்ற விதம் அப்படிங்கிறது தப்பா இருக்கிறதுனால தப்பு. சரியா? இதுவே வந்து யூட்டிலிட்டேரியனிசம் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடைசியா என்னப்பா 4 பேர் நல்லதுன்னா எதுவும் தப்பு இல்ல அப்படின்னு, நம்ம வேலு நாயக்கர் இருக்கார்ல, 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் எடுத்துட்டு போயிருவாரு. ரைட்டா? இன்னொரு அதாவது 2 பெர்ஸ்பெக்டிவ், ரொம்ப ஸ்ட்ராங்கா 2 பெர்ஸ்பெக்டிவ். ஒரு தப்ப நீங்க தப்பா செஞ்சாலும் தப்பு தான், தப்ப சரியா செஞ்சாலும் தப்பு தான். தப்பு எப்படி பார்த்தாலும் தப்பு தான். அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. சரியா? நான் தப்பா பண்ணாலும் விளைவுகள் சரியா தானே இருக்கு. சில டைம் ரூல்ஸ பிரேக் பண்ணி தான் நல்லது பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு. இது 2ல எது சரி, எந்த இடத்துல சரி, எப்ப பண்ணலாம், எப்ப பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெளிவான தெளிவான புரிதல் அப்படிங்கிறது வரணும். ஓகே. ஹோஸ்ட் மாத்தி விடுங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். நான் இப்போதைக்கு ஸ்கிரீன் ஷேர். ஓகே வருது. ரைட்டா? சோ இங்க பிலாசபிஸ் ஆஃப் டீச்சிங்ஸ் ஆஃப் கிரேட் மென். இங்க தான் உங்களுக்கு திருக்குறள். ஓகே. நாலடியார், புத்தர், ஓகே, அரிஸ்டாட்டல், இப்படி மேலை நாடுகள்ல இருந்தக்கூடிய இவங்க எல்லாம் சொல்ற பதில் அப்படிங்கிறது வருது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா எத்திக்ஸ். எத்திக்ஸ்ல நான் உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்திருந்தேன். இந்த கேஸ் ஸ்டடியில நீங்க அந்த பதில் அப்படிங்கறத யோசிக்கிறது மூலியமா யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட்
இங்க வந்து எத்திக்ஸ் அப்படிங்கிறது பார்வையில ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பத்தின ஒரு முழு புரிதல் அப்படிங்கறது வச்சுட்டு தான் ஒரு விஷயம் சரியா தப்பா, எப்ப சரி எப்ப தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரியா? சோ இதுதான் பெர்ஸ்பெக்டிவ். இப்ப கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கான்செப்ட்ஸை எளிமையா சொல்றதுக்கு என்னோட ப்ரையாரிட்டி. ஓகேவா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியணும். அதுதான் என்னோட பிரைமரி அப்ஜெக்டிவ். ரைட்டா? அண்ட் உங்களுக்கு பதில் எழுதுவதற்கு தேவையான கண்டென்ட் ஆர் நோட்ஸ் அப்படிங்கறத தெளிவா கொடுத்துருவேன். ரைட்டா? அதை தாண்டி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணா நான் வந்து ஒரு சிறந்த மனிதன் ஆயிடுவேன்னா அது என் கையில இல்ல. எத்திக்ஸ் அப்படிங்கறத முழுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது உங்களோட ப்ரையாரிட்டி. ஓகேங்களா? அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு நல்ல மனுஷனா இருக்கணும். நீங்க ஒரு பெரிய ஒரு ஆபீசர் ஆயிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க முதல்ல சிம்பிளா நல்ல மனுஷனா இருந்தா போதும். இன்னொரு மனிதன் மீது ஒரு இரக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா போதும். ஓகேவா? அதிகார துஷ்பிரயோகம் அதை பண்ணாத ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறது இருந்தா போதும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உச்சபட்ச கிரெடிட் என்ன ஒரு ஆபீஸ்ல? நல்ல மனுஷன்ப்பா அப்படிங்கிறது. ஓகேவா? பணமோ இதுவோ புகழோ அது கிடையாது. அந்த மனுஷன் மாதிரி ஒருத்தர் வருவானா அப்படின்ற ஒரு பேச்சு வருது பாத்தீங்களா? அந்த விஷயத்துக்கு அந்த மாதிரி ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பர்ட்டிகுலர் எத்திக்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு சிலபஸ் அப்படிங்கிறதுல சேர்த்திருக்காங்க. ரைட்டா? சோ கிளாஸ் இந்த ஃபார்மேட்ல தான் போகும். ஓகே. உங்களுக்கு நான் எல்லாமே எழுதிடுவேன். ஓகே. மோஸ்ட்லி கொஞ்சம் இங்கிலீஷ் இருக்கும். நான் தமிழ்லயும் கன்வெர்ட் பண்ணி எழுதுறேன். எத்தனை பேருக்கு வந்து கம்ப்ளீட்டா தமிழ்? எத்தனை பேர் தமிழ்ல எக்ஸாம் கொடுக்குறீங்க? பண்ணி தருவீங்க. சரி. உங்களுக்கு நோட்ஸ் அதுக்கு ஏத்த மாரி நான் மாடிஃபை பண்ணி குடுத்துர்றேன். எக்ஸ்ப்ளனேஷன் தமிழ்ல தான் இருக்கும். உங்களோட புரிதல் அதுக்கு ஏத்த மாரி தான் ஐ மீன் உங்களுக்கு தமிழ்ல எல்லாத்தையும் தெளிவுபடுத்திடுறேன். இப்ப நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். எத்திக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஆ பியூரோக்ரசி இந்த சப்ஜெக்ட்டோட டீகோடிங் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ரைட் ஆட்டிட்யூட்னா என்ன? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? இத நான் பேசிக்கா சொல்லிட்டேன். இதுக்கு பின்னாடி நெறைய பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஒருத்தனோட ஒரு ஆட்டிட்யூட மாத்தணும்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கு ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட சில மெத்தடாலஜிஸ் இருக்கு. இது ஒவ்வொருத்தரா படிக்கும்போது இப்போ எப்படி ஒரு குழந்தைய எப்படி சமாதானப்படுத்துவீங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு ஏத்தது கோவமா பேசக்கூடாது. இல்ல சில குழந்தைகிட்ட கோவமா பேசணும். இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான புரிதல் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு தியரீஸ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இத நீங்க எழுதுறது மூலியமா அந்த சப்ஜெக்ட்டோட பேஸ் அப்படிங்கிறது கிளியரா இருக்கும். இப்ப நீங்க வந்து அந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்க இல்லையா? அத இப்ப ஒரு கேள்வியா இருக்குன்னா, இல்ல இது சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியா வருதுன்னா, நீங்க என்னென்னலாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். இதுதான் என்னுடைய ரோல் இந்த இடத்துல. கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? எனி டவுட்ஸ்? நீங்க இப்ப கேள்விகள் கேட்கலாம். உங்க சைடுல ஏதாச்சு கிளாரிஃபிகேஷன் ஆர் ஏதாவது தெளிவுபடுத்தணும் அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம். எனி இஷ்யூஸ்? ஆல் குட்? வெரி குட். எக்ஸாம்பிள்ஸ் எப்படி எழுதணும்? ஓகேவா? எத்திக்ஸ்ல இதுதான் எக்ஸாம்பிள் என்ன குடுக்கணும் அப்படின்னு வரும்போது, அங்க தான் நீங்க வந்து சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சைக்காலஜி, ஆட்டிட்யூட் இதெல்லாம் பத்தி பேசும்போது, ரைட்டா? நீங்க உங்களோட பெர்சனல் எக்ஸாம்பிள குடுக்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்றத புரிஞ்சுக்கங்க. ஒரு அதிகாரி எப்படி இருக்கணும்? நிர்வாகம் எப்படி இருக்கணும்? அப்படின்னா, நீங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்பிள பத்தி குடுக்கணும். மாத்தி குடுக்க முடியாது. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சோ எந்த ஏரியால கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுதான் உங்களுடைய எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்கணும்ன்றது தெரியும். அப்போ when the question உங்களோட கேள்வி அப்படிங்கிறது வந்து தனி மனிதனுடைய விழுமங்கள், தனி மனிதனுடைய அறம் அப்படிங்கிறத சார்ந்து இருக்கும் பொழுது, உங்களுடைய பதில் அப்படிங்கிறது தனி மனித ஒழுக்கம், தனி மனித அறம் அப்படிங்கிறத சார்ந்து இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. சரியான நேரத்துல சரியான விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குன்னே வச்சுக்கோமே. ரைட்டா? இப்ப இந்த இடத்துல வந்து கேள்வி எத பத்தி இருக்கு? முன்னாடி இருக்கக்கூடிய லீட் என்னன்றத பாருங்க. ரைட்டா? தனி மனிதனா இருக்கும்போது, நீங்க ஜெனரலா என்ன பண்ணணும்? கரெக்ட்டான ஒரு விஷயம். ஒரு 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 எக்ஸாம்க்கு பிரிப்பேர் பண்ணணும்னா,
நம்ம அந்த டைம்ல இது பண்ணோம் சார். ஒரு கிளைமேட் சேஞ்ச் இருக்குன்னா இப்பவே நமக்கு அப்ப காப்பாத்தணும் சார் உலகத்தை உண்டு. வெயிட் பண்ணனா உலகமே இருக்கா சார் காப்பாத்துறதுக்கு. ரைட், இப்படி எக்ஸாம்பிள் போலாம். இதுவே நிர்வாக ரீதியான ஒரு கேள்வியா இருந்துச்சுன்னா சரியான நேரத்துல முடிவு எடுக்கணும் சார். மக்களுக்கு என்ன தேவைங்கிறத நம்ம பார்த்துதான் சார் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ரைட்டா? திருக்குறளோட கேள்வியும் அதே மாதிரியானதான். ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருக்குறள் இருக்கு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா இந்த கொஸ்டின் எந்த விழுமத்தை சார்ந்து இருக்கு, என்ன எத்திக்ஸை சார்ந்து இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட்டா? ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின். இங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீடம் என்னன்னா டிசிப்ளினை சம்பந்தப்பட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதலாம், தப்பே கிடையாது. ஆஸ் லாங் அஸ் அந்த கேள்விக்கும் நீங்க எழுதுற பதிலுக்கும் சம்பந்தம் இருக்கிற வரை பிரச்சனையே கிடையாது. அப்போ ஒழுக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒழுக்கம் ஏன் முக்கியன்றதை தெரிஞ்சுக்கணும், ஒரு அதிகாரிக்கு ஒழுக்கம் அப்படிங்கறது அந்த அதிகாரியை எந்த அளவுக்கு மேம்படுத்தும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும், ஒழுக்கம் இல்லாம போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இதை ஒரு ஆன்சர் எழுதுனா போதும்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? விட முன்னாடி சொன்னதுல சரியான நேரத்துல பண்றது. கொக்குக்க கூம்பும் பருமத்து அப்படின்னு ஒரு குறள் இருக்கும், கரெக்டா? அந்த திருக்குறளை கோட் பண்ணலாம். உங்களுக்கு திருக்குறள்ல எக்ஸ்பிளைன் பண்ணாத எத்திக்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேவா? எஸ்பெஷலி உங்களுக்கு செகண்ட் சாப்டர் இருக்கு இல்லையா, அந்த அந்த விஷயத்துல அந்த 3 பால்ல முப்பால்ல இரண்டாவது பால் பொருட்பால், அறத்துப்பால் பொருட்பால் ரெண்டுமே வச்சுக்கலாம். மோஸ்ட்லி பொருட்பால் இருக்கக்கூடிய திருக்குறளையாச்சும் நீங்க தெளிவா படிச்சு வச்சுக்கணும். ரைட்டா? எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல கொடுக்கலாம். ஓகேவா? எப்படி பொறுமையா இருக்கணும், ஒரு மன்னர் எப்படி இருக்கணும், ஒரு அதிகாரிக்கு எப்படி இருக்கணும், ஓகேவா? என்னன்னா எது ரொம்ப முக்கியமான வேல்யூஸ், ஓகே? நன்றி மறவாமை எவ்வளவு முக்கியம், ஓகே? தன்னிறைவு அப்படிங்கிறது ஏன் முக்கியம், ஓகே? உங்களுக்கு கிட்டத்தட்ட அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அந்த பக்கமும் போயிடாத இந்த பக்கமும் போயிடாத மிடில் பாத் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? எது எக்ஸ்ட்ரீமா போனாலும் பிரச்சனை, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப தான பிரபுவாகவும் இருந்துராத, கஞ்சனாகவும் இருந்துராத, பேலன்ஸ் பண்ணு. இது அரிஸ்டாட்டில் சொன்னது. புத்தர் என்ன சொல்லுவாரு? இதேதான் சொல்லுவாரு. மிடில் பாத் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, நடுவழி பாதை, புத்தர் சொன்னது. திருக்குறளையும் நடுவு நிலைமை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. 3 பேர் ஒண்ணுதானே சொல்றாங்க. இதுதான் கேள்வின்னு தெரியும் போது இப்படி ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணா மார்க் வந்துரும் தானங்க. இந்த புரிதல் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க எடுத்துட்டு போனோம் இந்த கிளாஸ்ல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? வேற என்ன டவுட்? சாரிங்க, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் லேப்டாப் எவ்வளவு கிராஷ் ஆகுன்றது. ஸோ இடையூறுக்கு மன்னிக்கவும். ஓகே, வேற எதாவது டவுட் இருக்கா? முடிச்சுக்கலாமா? ஏதாவது நான் எடுத்ததுல புரியல, திரும்ப ஒருக்கா சொல்லுங்க சார், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆல் குட். சரிங்க, முடிச்சுக்கலாமாங்க? தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். நன்றிகள். கிளாஸ்ல பார்ப்போம். உங்களுக்கு நோட்ஸ் அண்ட் கொஸ்டின் அனாலிசிஸ் இதெல்லாமே நான் டீட்டெயிலாக கொடுத்துறேன். சரிங்களா? நன்றி. தேங்க்யூ.